ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டைல் வித் நிலா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னா பாப்பாவோட லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பாப்பா வந்து மார்னிங் 8 o'clock போல் எழுந்திரிச்சிட்டு எகெயின் 10 o'clock 10:30 தூங்கிடுவாள். அடுத்து அவள் வந்து 12 o'clock தான் எழுந்திரிப்பாள். இன்கேஸ் அவள் அந்த டைமுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டானா அவளை வச்சுட்டே தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இல்லைன்னா அவள் தூங்கும்போதே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவான் மோஸ்ட்லி. 12 o'clock பாப்பா எழுந்ததும் அவளுக்கு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் தான் அவளுக்கு வந்து நான் லஞ்ச் கொடுப்பேன். ஏன்னா அவள் நல்லா பசி எடுக்கும்போது கொடுத்தா தான் பாப்பா நல்லா சாப்பிடுவா, இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாள். ஸோ 12 o'clock ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு 1 hour கழித்து அவளுக்கு வந்து நான் லஞ்ச் கொடுப்பேன். இன்றைக்கி லஞ்ச் பாப்பாவுக்கு கத்திரிக்காய் சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் ரைஸும் 1 ஸ்பூன் துவரம் பருப்பும் எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். தென் 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை தழை, 2 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கேன். இன்கேஸ் உங்கள் பேபி தக்காளி ஸ்கின்னோடு போட்டால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் சமைக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் நம்ம 1/2 hour ஊற வச்ச பருப்பும் அரிசியும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை தழை, தக்காளி, கத்திரிக்காய் வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது காந்தால் அடிச்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கத்திரிக்காயை மட்டும் நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்த கத்திரிக்காய் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு யோசிச்சுட்டே தான் அரிஞ்சிட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. ஸோ கத்திரிக்காயெலாம் நல்லா இருக்கா என்னென்னு பார்த்துட்டு அப்புறமா கட் பண்ணி கொடுங்க. லாஸ்ட்டாக கத்திரிக்காயை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் பாப்பாவுக்கு மஞ்சத்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம். 1 yearக்குள்ள இருக்கிற பேபியாக இருந்ததுன்னா நீங்கள் சால்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் பாப்பாவுக்கு 10 monthலேருந்தே சால்ட் ஆட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்குறேன். பாப்பாவுக்கு அப்படி ஆட் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிட்டுப்பா. ஸோ 1 yearக்குள்ள இருக்கிற பேபியாக இருந்தால் நீங்கள் சால்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். நான் எப்போவுமே 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துப்பேன். அப்போ தான் எங்கள் ரைஸ் கொஞ்சம் நல்லா வேகணும். நீங்கள் தேவையான அளவு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு மசிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கருவேப்பிலை எடுத்துடுவேன். ஏன்னா பாப்பா கருவேப்பிலையோடு கொடுத்தா நல்லா சாப்பிட மாட்டேங்கிறான்னு கருவேப்பிலையெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சு விட்டுருவேன். மோஸ்ட்லி 8 monthலேருந்து பேபிக்கு அரைச்சி கொடுக்காம நல்லா மசிச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லா மென்று சாப்பிட்டு பழகிப்பாங்க. நான் பாப்பாவுக்கு 6 monthலேருந்தே நெய் ஆட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்குறேன். லாஸ்ட்டாக சாப்பாட்டில் நெய் ஆட் பண்ணி கொடுத்தா நான் பாப்பா நல்லாவே சாப்பிட்டுப்பா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்கள் பேபி நெய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் நெய் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட கொடுத்துக்கலாம். இன்றைக்கி சாப்பாடு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அவளுக்கு நல்லாவே பசி எடுத்துருச்சு. மோஸ்ட்லி நல்லா பசி எடுக்கும்போது கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுப்பாங்க. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே சாப்பாடு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்துட்டு அப்புறமா சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை த்ரோட் ட்ரையாக இருந்துச்சுன்னா அவங்களால நல்லா சாப்பிட முடியாது. எப்போவுமே பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவளோட சாப்பாடு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுப்பேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. அவளுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டா. 8 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு இந்த சாதம் தாராளமாக கொடுக்கலாம். ஃபார் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.